ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதுக்குள்ள ஒரு வருஷம் போயிருச்சு பார்த்தீங்களா? இந்த வருஷம் விபிஎஸோட தலைப்பு என்ன தெரியுமா? நிலைத்திரு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு விபிஎஸ் ஆரம்பமாக இருக்கிறது. நம்முடைய ஊழியத்தின் சார்பாக இந்த ஆண்டு விபிஎஸ்ஐ வெளியிடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். விபிஎஸ்னா என்ன என்பதை ஏற்கனவே வந்தவர்களுக்கு, ஏற்கனவே பார்த்தவர்களுக்கு நன்றாக தெரியும். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகுந்த சந்தோஷத்தை, பெரிய மகிழ்ச்சியை விபிஎஸ் கொண்டு வரும். உங்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை, மகிழ்ச்சியை இந்த நாட்கள் உங்களுக்கு கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன். இதை தொடர்ந்து பாருங்கள், அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். விபிஎஸ் ஆரம்ப நாளை ஒட்டி நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் தாப்பனை இயேசு நம்மளை துதிக்கிறோம், நன்றியோடு இயேசு நம்மளை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த விபிஎஸ் தொடக்க நாளை நீர் ஆசீர்வதிக்கிறோம், துதிக்கிறோம். விபிஎஸ் நாட்கள் முழுவதும் உடைய கரம் கூட இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீங்கள் அணைத்து கொண்டு ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை நீர் கைடாக நீர் ஊழியம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த விபிஎஸ்ஐ ஆசீர்வதித்து நடத்துகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு இந்த விபிஎஸ் நாட்கள் மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாக, மகிழ்ச்சியான நாட்களாக ஆண்டவரை நீர் மாற்றுகிற முடியாது துதிக்கிறோம். இதை செய்தி அழுக்காம இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். உதவிடும் என் இயேசுவே, கற்ற யாவிலும் நிலைத்திருக்க கருத்துடன் உம் பாதை சென்றிடவே, இறுதி வரை உறுதியுடன் சாட்சியாய் வாழ்ந்திட அருள் புரியும். இறுதி வரை உறுதியுடன் சாட்சியாய் வாழ்ந்திட அருள் புரியும். சரி, கருத்து கேட்டுட்டோம். கருத்து வசனம் பார்ப்போமா? கருத்து நிலைத்திரு. கருத்து வசனம்: நீ கற்று நிச்சயித்து கொண்டு வைகளில் நிலைத்திரு. 1 தீமோத்தேயு 3:14. செல்ல தங்கை நிலைத்திரு, கற்றுக்கொண்ட யாவற்றிலும் நிலைத்திரு.
children, welcome to VBS. இந்த ஆண்டு தலைப்பு என்ன தெரியுங்களா? நிலைத்திரு, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. 2 தீமோத்தேயு 3:14. நிலைத்திருனா என்ன? யாருக்குனாலும் தெரியுங்களா? புரியல. நிலைத்திருன்னு சொன்னா இணைந்திரு, தங்கியிரு, உறுதியாயிரு என்று அர்த்தம். நாம் இந்த VBSலையும் ஸ்டோரி, சாங்ஸ் மூலமா நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள போறோம். நாம் கற்றுக்கொள்ள போகிற இந்த எல்லா காரியத்திலையும் நாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? உறுதியா இருக்கணும். யோவான் 15ல் நிலைத்திரு அப்படிங்கிற வார்த்தை 9 டைம்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க, முக்கியமான கொஸ்டின்ஸ் ஆன்சர்லாம் சொல்லும்போது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே போல் ஏசப்பா பார்த்தீங்கன்னா இந்த யோவான் 15ல் நிலைத்திருங்கிற வார்த்தையை 9 நேரம் சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? ஏசப்பா டீச்சர்கிட்ட சொன்னாங்க, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் அதிகமான கனிகளை கொடுப்பான் அப்படின்னு சொன்னாங்க. ஏசப்பாவை திராட்சை செடின்னு சொல்றாங்க, நாம் எல்லாரையும் கொடிகள்னு சொல்றாங்க. செடியோடு கொடி இணைந்திருக்கும் போது அது எப்படி இருக்கும்? அதிகமான கனிகளை கொடுக்கும். கொடியை வெட்டணும்னு வச்சுக்கோங்க, கட் பண்ணியாச்சுன்னா ஃப்ரூட்ஸ் கொடுக்க முடியுமா? முடியாது. கொடி வெட்டினா வாடி போயிடும், கருகி போயிடும். செடியோட இருக்கிற வரைக்கும் கொடிகள் எப்படிப்பா இருக்கும்? கனிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பெரிய 2 பியூட்டிஃபுல்லான பலூன் இருக்கு. ஒரு பலூனை அழகா இருக்கு, அந்த பலூன்ல ஒரு குண்டூசியை வச்சு குத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் அது எப்படி பாயிரும்? சுருங்கி போயிடும். அதனுடைய ஷேப்பு, வடிவம் எல்லாமே என்ன ஆயிரும்? குலைஞ்சு போயிடும். இன்னொரு பலூன் இருக்கு, ஏர் அதில் ஃபில்லப் பண்ணா அடைச்சோம்னா அது என்ன ஆகும்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். வச்சுட்டீங்க, என்ன ஆயிரும்? பறந்து போயிடும். அது நிலைத்திருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. தஞ்சாவூர் பொம்மை பார்த்துருக்கீங்களா? அந்த பொம்மை என்ன செய்யும்? லெஃப்ட் சைடு அசைச்சாலும் ரைட் சைடு அசைச்சாலும் என்ன செஞ்சிடும்? நிலையான இடத்துல நின்றும். அதே போல நாமும் என்ன செய்யணும்? நிலையா உறுதியா இருக்கிறதுக்கு ஏசப்பா மேல எப்போதும் ஏசப்பாவுடைய வார்த்தையில நம்முடைய மனதை வச்சோம்னா நம்ம எப்போதும் என்ன செஞ்சிருப்போம்? நிலைத்து நிற்போம். நாம் கற்றுக்கொள்ள போகிற எல்லா காரியங்களையும் நாம் நிலைத்திருப்போமா? தள்ளப்பட்டாலும் அசைக்கப்பட்டாலும் நேரே நிற்கும் பொம்மை, தள்ளப்பட்டாலும் அசைக்கப்பட்டாலும் நேரே நிற்கும் பொம்மை. கர்த்தரில் நிலைத்திருந்தால் நீ வீழ்ந்து போவதும் இல்லை, கர்த்தரில் நிலைத்திருந்தால் நீ அசைக்கப்படுவதும் இல்லை, கர்த்தரில் நிலைத்திருந்தால் நீ வீழ்ந்து போவதும் இல்லை, கர்த்தரில் நிலைத்திருந்தால் நீ அசைக்கப்படுவதும் இல்லை. தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டும் பொம்மை, தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டும் பொம்மை, எந்த பக்கம் சாய்ந்தாலும் நிமிர்ந்து நிற்கும் பொம்மை, எந்த பக்கம் சாய்ந்தாலும் நிமிர்ந்து நிற்கும் பொம்மை, தஞ்சாவூர் பொம்மை. தஞ்சாவூர் பொம்மை பாட்டு எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுல்ல ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் இது வரைக்கும் தஞ்சாவூர் பொம்மையை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அடுத்த நாளுக்குள்ளதை போய் பார்த்துட்டு வாங்க, நான் போய் தஞ்சாவூர் பொம்மையை பார்த்துட்டு வந்துடுறேன். செடி என் ஏசப்பா, கொடிதான் நானப்பா, உந்தன் வார்த்தையா சுத்த
சுத்தம் செய்கிறீர் உம்மில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடியின் ஏசப்பா கொடிதான் நானப்பா. உந்தன் வார்த்தையால் சுத்தம் செய்கிறீர் உம்மில் நிலைத்திருப்பேன். உந்தன் வார்த்தையால் சுத்தம் செய்கிறீர் உம்மில் நிலைத்திருப்பேன். அன்பு பொறுமை தாழ்மை மற்றும் மிகுந்த கனி கொடுப்பேன். ஏசப்பா உந்தன் நாமம் மகிமைப்படுத்துவேன். அன்பு பொறுமை தாழ்மை மற்றும் மிகுந்த கனி கொடுப்பேன். ஏசப்பா உந்தன் நாமம் மகிமைப்படுத்துவேன். ஏசப்பா உந்தன் நாமம் மகிமைப்படுத்துவேன். 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 கருத்து வசனம் கேட்டாச்சு, கருத்து பாட்டும் பார்த்தாச்சு. அடுத்து நாள் ஒன்னோட வசனம் தான், போய் பார்த்துட்டு வரீங்களா? நாள் 1 தலைப்பு அன்பில் நிலைத்திரு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் தேவனில் நிலைத்திருக்கிறார். யோவான் 4:16 பின்பாகம். டே 1 பார்க்கலாமா? டே 1 என்ன டாபிக் தெரியுமா? அன்பில் நிலைத்திரு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். 1 யோவான் 4:16. லாஸ்ட் இயர் நம்ம பார்த்தோம்லப்பா, என்ன தீம் பார்த்தோம்? யாருக்காச்சும் ஞாபகம் இருக்குங்களா? அன்பே பெரியது பார்த்தோம்ல. இந்த அன்பே பெரியதுங்கிற டாபிக்ல நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் இயர். இந்த ஆண்டு அந்த அன்பில் எப்படி நிலைத்திருப்பது அப்படிங்கிறத பார்க்க போறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர்கிட்ட அன்பை தவிர வேற ஒன்றும் அவர்கிட்ட இல்லை. தேவன்கிட்ட நிலைத்திருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்க அன்பில் நிலைத்திருப்பான். நாம் எப்படிப்பட்ட அன்பை மற்றவரிடம் காட்டுறோம், மற்றவங்ககிட்ட அன்பு செலுத்துறோமா? ஏசப்பா நம்ம மேல வைத்த அன்பு மாறாதது. அவருடைய அன்பு பார்த்தீங்கன்னா வித்தியாசமானது. நம்முடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க, நம்முடைய பேரண்ட்ஸ் நமக்கு விரும்புகிற எல்லா காரியத்தையும் நமக்கு கொடுக்குறாங்க இல்லைங்களா? இதனால அவங்க அன்பை நமக்கு காட்டுறாங்க. நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல உங்களுக்கு, அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க? நமக்கு டவுட்டாக இருக்கும்போது, பாடங்கள்லாம் நமக்கு புரியாமல் இருக்கும்போது ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அன்பை என்ன செய்கிறாங்க? வெளிப்படுத்துகிறாங்க. ரிலேட்டிவ்ஸ் தான் இருக்காங்க, அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த அன்பெல்லாம் ஒரு நாள் என்ன செஞ்சிடும்? மாறி போயிடும். ஆனால் மாறாத அன்பு இயேசுவின் அன்பு மட்டும்தான் மாறாத அன்பு. இந்த அன்பு பார்த்தீங்கன்னா சிலுவையில் நமக்காக ரத்தத்தையே சிந்தி ஜீவனையே கொடுத்து இவ்வளவாய் நம்மளத்துல ஏசப்பா அன்பு கூர்ந்திருக்காங்க. அவருடைய அன்பு ஆழம் அகலம் நீளம் உயரம் கண்டுபிடிக்க முடியாத அன்பு. அந்த அன்பை நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்வோமா? அந்த அன்பை நிலைத்திருப்போமா? ஸ்டோரி பார்க்கலாமா? நோவாங்கிற தாத்தா இருந்தார். அந்த நோவா பார்த்தீங்கன்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன்கிட்ட நிலைத்திருந்தாங்க. இந்த நோவாவை தேவன் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றினார். எல்லா பேரும் பூமியில வெள்ளம் வரும் ஒழிஞ்சு போயிட்டாங்க. இந்த நோவா மாத்திரம் என்னப்பா செஞ்சாரு? நோவாவும் அவருடைய ஃபேமிலி மட்டும் வேலைக்குள்ள கப்பலுக்குள்ள சேஃப்டியா இருக்காங்க. 5 months 150 days மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. மழை நிற்கவே இல்லை.
உடனே நோவா வந்து ஹாப்பியாக அந்த பேழைக்குள்ளே இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 150 டேஸ் கழித்து அராராத் என்ற மலையில் போய் அந்த பேழை போய் நின்னது. நின்ன உடனே மலையும் நின்றுச்சு. நின்ன உடனே தேவன் பார்த்தாரு, நான் இனி இந்த பூமியில் உள்ள மக்களை நான் இனிமேல் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வானவில்ல தேவன் வச்சார். உடன்படிக்கை பண்ணார், நான் இனிமேல் இந்த பூமியை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய அன்பின் அடையாளமாக இந்த வானவில் இன்னைக்கு இருக்கு பாருங்க. மழை பெஞ்சு முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா வானத்தை பார்த்தீங்கன்னா வானவில் தெரியும், 7 கலரில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த நோவா என்னப்பா செஞ்சாரு, தேவன் வந்து நம்ம நிலைச்சிருந்ததுனால நம்மளை தேவன் பாதுகாத்தாரு, அழிவிலிருந்து பாதுகாத்தாரு அப்படின்னு சொல்லி நோவாவும் அவருடைய ஃபேமிலியும் தேவனுக்கு தேங்க் பண்ணாங்க. தேவன் என்னப்பா செஞ்சாரு, அவங்கள பிளஸ் பண்ணார், ஆசீர்வதிச்சார். நாமும் தேவன்கிட்ட நிலைத்திருக்கும் பொழுது, அன்பில நிலைத்திருக்கும் பொழுது அழிவிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம். அன்பில் நிலைத்திருக்கணும்னா மற்றவங்கள்ட்ட எப்படி பார்க்கணும், அன்போட பழகணும். நாமும் அந்த அன்பில நிலைத்திருப்போமா? ஓகே குட்டீஸ், காட் பிளஸ் யூ. காட்டுக்குள்ள கடவுடவென்று சத்தம் கேட்க வானவில் ஒண்ணு வானத்தில் தோணுச்சா. அப்போ வானவில் ஒண்ணு வானத்தில் தோணுச்சா. கலர் கலரா பளிச்சுன்னு மின்னி 7 நீர வண்ணங்களோடு ஆண்டவர் அன்ப சொல்லி மகிழ்ந்துச்சா. அது ஆண்டவர் அன்ப சொல்லி மகிழ்ந்துச்சா. அத பார்ப்பது இனிமே, ரசிப்பது இனிமே, தன்னான தான நன்னா. அத பார்ப்பது இனிமே, ரசிப்பது இனிமே, தன்னான தான நன்னா. நோவா தாத்தா காலத்துல வெள்ளத்தாலே அழிவுண்டு தோன்ற ஆண்டவர் செய்த வாக்கு தத்தமாம். அது ஆண்டவர் செய்த வாக்கு தத்தமாம். இது போல அழிவு இனிமேல் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் பூமிக்கு மேல வானவில் வச்சாரு. அன்று பூமிக்கு மேல வானவில் வச்சாரு. அத பார்ப்பது இனிமே, ரசிப்பது இனிமே, தன்னான தான நன்னா. அத பார்ப்பது இனிமே, ரசிப்பது இனிமே, தன்னான தான நன்னா. இந்த முதல் நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இன்றைக்கு ஸ்டார்டிங் தான். இந்த வரப்போகிற நாட்கள் உங்களுக்கு பிடித்தமான பல நிகழ்ச்சிகள் வர இருக்கிறது. கிரேஸ்வேர்ட் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப்ல பார்க்கலாம். அனைவரை பார்க்க வையுங்கள், பகிருங்கள், அன்போடு நிறைய பிள்ளைங்களை பார்க்க வையுங்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக. தொடர்ந்து இதை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் தகப்பனே, இயேசு நாமத்தை துதிக்கிறோம். நன்றியோடு இயேசு நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் நீ அன்பை நீ பொழிந்திருக்கிறால் துதிக்கிறோம். தொட்டு அணைத்து கொண்டு அன்றைக்கு சிறு குழந்தைகளை ஆசீர்வதித்த இயேசு இன்றைக்கு நீர் மாறாததாக இருக்கிறால் துதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரம், அன்பின் கரம் அணைத்து கொண்டு ஆசீர்வதித்து மகிழ்ச்சியினால் நன்மையினால் நினைக்கிறதால் துதிக்கிறோம். விபிஎஸ் நாட்கள் முழுவதும் உடைய கரம் கூட இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். God bless you.